வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம கோவக்காயில் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 10லேருந்து 20 கோவக்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோவக்காயில் ஓரத்தை நறுக்கிட்டு நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதோ கோவக்காயெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 பெரிய ஸ்பூன் அரிசி மாவு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பெரிய ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதையும் இப்போ நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இந்த கடலை மாவும் இந்த கார்ன்ஃப்ளவரும் ஏற்கனவே சேர்த்த மசாலாவுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி ஆகிடும். இதோ கோவக்காய் ரெடி. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. காய் நம்ம பச்சையாக சேர்க்குறோம், அதனால பொறுமையாக வேகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். எந்த காயாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா இது மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்தெடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. இதோ இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வெளியே எடுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடுங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதோ நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு இன்னொரு தடவை பார்த்துடலாம். கோவக்காய் 15லேருந்து 20, அரிசி மாவு 2 பெரிய ஸ்பூன், கடலை மாவு 1 பெரிய ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 பெரிய ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஸோ கோவக்காய் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.